இங்கே நடந்திருக்கின்ற பேரன்புக்குரிய மக்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இன்று இலங்கையில் மேற்கொள்ளப்பட இருக்கின்ற அரசியல் யாப்பு சீர்திருத்தம் சம்பந்தமாக இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் பலவாறாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இதனை பற்றி நாம் விரிவாக அறிவுபூர்வமாக பார்க்க வேண்டிய அவசியம் உண்டு. இந்த யாப்பை பற்றி பல கோணங்களிலிருந்து பல முனைகளிலிருந்து நாம் பேச முடியும். இங்கே பேச இருக்கின்ற பல தலைவர்களும் அறிஞர்களும் பலவாறாக பேசுவார்கள். ஆனால் யாப்பு சம்பந்தமாக, அதாவது அரசியல் சட்டம் சம்பந்தமாக அதனுடைய மறுபக்கம் பற்றியை நான் இங்கே பேச இருக்கிறேன். அரசியல் சட்டம் சம்பந்தமாக அவருடைய உள்ளே நுழைந்து பேசுவதற்கு அதை விடவும் அரசியல் யாப்பு சம்பந்தமாக அவருடைய மறுபக்கத்தில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன என்பதை பற்றி பேசுவது அதிக முக்கியமானது என்று கருதுகிறேன். அந்த வகையில் இந்த யாப்பினுடைய இந்த அரசியல் சட்டத்தினுடைய மறுபக்க அரசியலை பற்றி நான் உங்களோடு உரையாட இருக்கிறேன். முதலாவதாக நாம் ஒன்றை கவனிப்போம். ஹிட்லருடைய குருவாக இருந்தவர் நியாட்சே என்று சொல்லப்படுகின்ற ஒரு அறிஞர். அந்த நியாட்சே ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். அதை நீச்சே என்றும் நியாட்சே என்றும் உச்சரிப்பார்கள். அந்த நியாட்சே சொன்னார், எதிரி உனக்கு எதனை தீயது என்று செய்கின்றாரோ அதனையே அந்த எதிரிக்கு தீமையானதாக்கி உனக்கு நன்மையானதாக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். எதிரி எதனை உனக்கு தீமையானது என்று செய்கின்றாரோ அதனை எதிரிக்கு தீமையானதாக்கி அதனையே உனக்கு நன்மையானதாக மாற்றிக்கொள் என்று கூறியதுதான் நியட்சையினுடைய கோட்பாட்டின் ஒரு முக்கியமான விடயம். இதனை ஹிட்லர் பின்பற்ற தொடங்கி அவருடைய அரசியல் எந்த பாதையில் போய் முடிந்தது என்பது வேறு கதை. ஆனால் இலங்கை அரசு இதனை எவ்வாறு பின்பற்றுகிறது என்பதை நாம் ஆழமாக ஆராய வேண்டும். இலங்கை அரசை பொறுத்தவரையில் மாகாண சபை என்கின்ற ஒரு ஆட்சி முறையை ஈழத்தமிழர்களுக்கு எதிரான ஒரு இன அழிப்புக்கான ஒரு சூழ்ச்சியாக, ஒரு கருவியாக, ஒரு ஆயுதமாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இதனை பற்றி நாம் முதலில் உங்கள் முன் பேசியாக வேண்டும். ஈழத்தமிழர்கள் முதலாவதாக கோரியது தங்களுடைய தேசிய இனத்தை, தமது அடையாளத்தை வரையறுத்து, தமக்குரிய பிரதேசத்தை வரையறுத்து, இன்று இலங்கையில் காணப்படுகின்ற வடக்கு கிழக்கு என்கின்ற அந்த பகுதி ஈழத்தமிழருடைய தாயகம் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை முன்வைத்தார்கள். அதுதான் வரலாற்று நீதியும் கூட. ஆனால் சிங்கள அரசு தன் நிர்வாக தேவைக்காக இலங்கையை 9 மாகாணமாக பிரிக்கப்பட்டிருந்த அமைப்பை கொண்டுள்ளது. அந்த 9 மாகாணங்களை கொண்டிருக்கிற நிர்வாக மாகாணங்களை அரசியல் மாகாணங்களாக மாற்றுகின்ற ஒரு மிக திறமையான சூழ்ச்சி ஒன்றை அவர்கள் செய்தார்கள். ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கு என்பது ஒரு பிரதேசம், ஒரு தாயகம், ஒரு பூமி. ஆனால் அதை அவர்கள் 2 மாகாணங்களாக்கினார்கள். இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் போது ஆயுதம் தாங்கிய அமைப்புகளும் சரி, ஆயுதம் தாங்காத தீவிர பெறப்படுகின்ற அமிர்தலிங்கம் தலைமையிலான அமைப்பும் சரி, எல்லோரும் வடக்கின் கிழக்கும் ஒரு தாயகம் என்று தான் சொன்னார்கள். அதனை இந்திய அரசு அப்போது ஏற்றுக்கொண்டுதான் செயல்பட்டது. ஆனால் இலங்கை அரசு சொல்லியது, வடக்கு கிழக்கை தற்காலிகமாக இணைப்போம், 2 மாகாணங்களாக இருக்கும் மாகாண சபையை உருவாக்குவோம், அதன் பின்பு நாங்கள் அதை நிரந்தரமாக்குவோம் என்று சொன்னார்கள். இந்திய அரசு மாகாண ஆட்சிக்கு ஒப்புக்கொண்டது. ஆனால் அது தற்காலிக இணைப்பு, பின்பு நிரந்தர இணைப்பாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் தான் எந்த மாகாணத்தை அவர்கள் தீர்வாக முன்வைத்தார்களோ, எந்த மாகாணத்தை இலங்கை அரசுடைய அரசியல் ஆதிக்கத்துக்கு எதிராக இந்திய அரசு முன்வைத்ததோ அந்த மாகாண சபையை ஈழத்தமிழர்களுக்கு எதிரான ஒரு பொறியாக
ஒரு கூரிய கத்தியாக பயன்படுத்தும் திட்டத்தை இலங்கை அரசு வெற்றிகரமாக நிறைவேற்றியது. இங்கு 2 விதமான விடயங்களை நாங்கள் அவதானிக்க வேண்டும். ஒன்று, ஈழத்தமிழர்களை 2ஆக பிரிப்பதற்கு மாகாணங்களை பயன்படுத்துவது. ஈழத்தமிழர்கள் ஒரு தாயகம் இருக்கிறதை அறிவிப்பதற்கு இந்த மாகாண சபை முறை என்பதை பயன்படுத்துவது. இதை சட்டபூர்வமாக பயன்படுத்த முற்பட்டார்கள். இதன் மூலம் ஈழத்தமிழர்களுக்கு மிகப்பெரும் அநீதியும் மிகப்பெரும் பின்னடைவும் ஏற்பட தொடங்கியது. எனவே மாகாணங்கள் என்கின்ற அடிப்படையில் ஈழத்தமிழர்களை பிரிப்பதற்கு தனக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதை சிங்கள ஆட்சியாளர்கள் உணர்ந்து கொண்டார்கள். எதனை தீர்வு என்று முன்வைக்கப்பட்டதோ, எதனை இந்திய அரசு இலங்கை அரசுக்கு எதிரான தமிழ் மக்களுக்கான தீர்வு என்று கூறியதோ, எதனை தமிழ் மக்களுக்கான தீர்வு என்று உலகமும் சொல்லக்கூடியதாக இருந்ததோ, அந்த தீர்வையே தமிழ் மக்களுக்கு எதிரானதாக அவர்கள் வடிவமைத்துக் கொண்டார்கள். இங்கு நேற்றைய கூறிய அந்த தந்திரம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. ஈழத்தமிழர்களுடைய நலனை பாதிப்பதற்கு, அவருடைய தேசிய ஒருமைப்பாட்டை அறுப்பதற்கு அவர்களை பயன்படுத்துகிறார்கள். இப்படி பாருங்கள், சிங்கள அரசு பிரதேச ஒருமைப்பாடு, இலங்கை ஒருமைப்பாடு இப்படித்தானே பேசுகிறது. தமிழ் தேசிய இனம் ஏன் தனது பிரதேச ஒருமைப்பாட்டை பற்றி பேசக்கூடாது? தமிழ் தேசிய இனத்தின் பிரதேச ஒருமைப்பாட்டை நீங்கள் அறுத்துவிட்டு சிங்கள மக்களுக்கு, சிங்கள பேரவாதத்துக்கு, சிங்கள ஆதிக்கத்துக்கு தேவையான பிரதேச அளிப்பை நீங்கள் எவ்வாறு எங்களுக்கு தருவீர்கள்? எங்களுடைய பிரதேசத்தை எங்களிடம் ஒன்றாக இருக்க நீங்கள் விடுங்கள். இப்போது இதனை நீங்கள் இப்படி பாருங்கள். தமிழ் பிரதேசம் இலங்கை சுதந்திரம் அடையும் போது வடக்கு மாகாணம், நிர்வாக மாகாணம் 100 தமிழர்களை கொண்டிருந்தது. கிழக்கு மாகாணத்தில் 4 3 தமிழர்களும் 4 1 முஸ்லிம்களுமாக இருந்தார்கள். ஒரே ஒரு வீதம்தான் சிங்களவர்கள் இலங்கை சுதந்திரம் அடைந்த போது திருவோணமலையை மையமாக கொண்டு காணப்பட்டார்கள். இப்பொழுது இலங்கையினுடைய மொத்த சனத்தொகையில், மன்னிக்கவும், கிழக்கு மாகாணத்தின் மொத்த சனத்தொகையில் 3 சிங்களவர்களாக இருக்கிறார்கள். அவர் சிங்கள பௌத்தர்களை 49ஆம் ஆண்டிலிருந்து குடியேற்றி இன்று வரை குடியேற்றப்பட்ட குடியேற்றத்தின் வாயிலாக கிழக்கு மாகாணத்தின் மொத்த சனத்தொகையில் 1/3 சிங்கள குடியேற்றத்தால் நிரப்பப்பட்டு விட்டது. யுத்தம் நிகழ்ந்து கொண்டிருந்த காலம், யுத்தத்தில் ஏற்பட்ட அழிவு, தமிழர்களை வெளியேறியமை, இவற்றின் மூலம் தமிழ் மக்களுடைய சனத்தொகை சரி அரவாசி 50 விழுக்காடு வீழ்ச்சி அடைந்தது. இப்போது இலங்கையில் 3 இனங்கள், வடமாகாணத்தில், கிழக்கு மாகாணத்தில் உண்டு. தமிழர், முஸ்லிம், சிங்களவர் 3 ஏறக்குறைய ஒரே சமநிலையில் உள்ளது. இதில் தமிழர்கள் சிறுபான்மையினராக்கப்பட்டுவிட்டார்கள். 3 தான் இந்த கிழக்கு மாகாணத்தில் தமிழர். இந்த 3 தமிழர்கள் ஆக்குவதை நீங்கள் 49ஆம் ஆண்டிலிருந்து இங்கே செய்து நிறைவேற்றி இருக்கிறீர்கள். உங்களுக்கு கிடைத்த அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி, உங்களுக்கு கிடைத்த நிர்வாக முறைகளை பயன்படுத்தி, உங்களுக்கு கிடைத்த போலீஸ் ராணுவத்தை பயன்படுத்தி தமிழ் மக்களை அந்த பிரதேசத்தில் 1/3 பங்காக சுருக்கி இருக்கிறீர்கள். அரை நூற்றாண்டுக்குள் இங்கு இந்தியாவில் அசாமில் பங்காளிகள் குடியேறினார்கள். பங்காளிகளுடைய குடியேற்றப்பட்ட பங்காளிகள் டீகாலனைசேஷன் என்கின்ற கன்செப்டின் கீழ் அவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும் என்றுதான் அசாம் மக்கள் போராடினார்கள். அதன்படி 60ஆம் ஆண்டுக்கு பின்பு குடியேறியவர்கள் அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்பது ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. நாங்களும் இப்போது சொல்கிறோம், பலாத்காரமாக சிங்கள அரசினால் எங்களுடைய வரிப்பணத்தில், எங்களுடைய நிர்வாக அதிகாரிகளை பயன்படுத்தி, எங்களுடைய சொத்துக்களை பயன்படுத்தி, எங்களுடைய மண்ணையும் மீனையும் வளத்தையும் நிலத்தையும் நெல்லையும் பயன்படுத்தி குடியேற்றப்பட்ட சிங்கள குடியேற்றம் அகற்றப்பட வேண்டும். அப்படி அகற்றினால் கிழக்கு மாகாணத்தில் தமிழர்களான பெரும்பான்மை. இது ஒன்று. ஆனால் நாங்கள் பிரிக்கப்பட்ட கிழக்கு மாகாணத்தை பற்றி நாங்கள் கேட்கப் போவதில்லை. நாங்கள் கிழக்கு மாகாணம் பிரிக்கப்படாத ஒரு பகுதி. இங்குதான் உங்களுக்கு ஒரு உண்மையான விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த நவீன காலத்தில் வீதி போக்குவரத்து, தொடர் வண்டி பாதை, அல்லது போயிருந்த பாதை, விமான போக்குவரத்து, கடல் வழி போக்குவரத்து எல்லாம் நெட்வொர்க்கு உள்ளாகின்றன. சிங்கள அரசு
தமிழ் பிரதேசத்தை வடக்கையும் கிழக்கையும் பிரதேச ரீதியாக துண்டறுத்து வைக்க வேண்டும் என்பதற்காக வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையில் வீதிகள் கிடையாது, வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையில் தொடர்வண்டி பாதைகள் கிடையாது, வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையில் எந்த விதமான போக்குவரத்து கம்யூனிகேஷன் எந்த ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. இது நவீன காலத்தில் நிகழக்கூடிய விடயம் நினைக்கிறீங்களா? ஆனால் சிங்கள அரசு இன்று வரை அதை செய்கிறது. இலங்கையில் 9 மாகாணத்தில் 7 மாகாணங்களும் 7 மாகாணங்களுடனும் 2 இணைக்கப்பட்டுள்ளன. 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை, மத்திய பகுதி வரை கண்டி வேறு கரியோரம் வேறு 2க்கு முறை போக்குவரத்து விதியே கிடையாது. ஆனால் 19ஆம் நூற்றாண்டினுடைய நடுப்பகுதி அண்டி போடப்பட்ட உயர்ந்த வீதி அல்லது தொடர்பண்டி வீதி, பெருந்தெருக்கள் இவற்றின் வாயிலாக கண்டி சிங்களவர்களும் கரியோர சிங்களவர்களும் இணைக்கப்பட்டு ஒரு சிங்கள தேசிய இனம் நிலை இருக்கிறது. மலைநாடும் கரைநாடும் சிங்களவர்களுடைய நாடு 2 இணைக்க பின்னி பிணைக்கப்பட்டு கிடக்கின்றது. தமிழ் மண்ணை அவர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள். வேண்டுமென்ற இதுவரை அதனை பிரித்து அவர்கள் செயல்படுத்தி வருகிறார்கள். இத்தகைய பின்னணியில் நாம் மீண்டும் சொல்லக்கூடியதுதான், நிர்வாக ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, அரசியல் யாப்பு ரீதியாகவும் சரி, இராணுவ ரீதியாகவும் சரி, இன வன்முறை ரீதியாகவும் சரி, தமிழர்களை ஒடுக்குவதற்கு என்ன வாய்ப்புகள் கிடைக்கின்றனவோ அதையெல்லாம் பயன்படுத்துவதற்கு பெயர்தான் ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட். அதுதான் நிரந்தரமாக ஒழுங்கமைக்கப்பட்ட வடிவமைக்கப்பட்ட ஒரு இன அழிப்பு. அந்த இன அழிப்பில் ஒரு பகுதியாகவே மாகாண சபை ஆட்சி முறை உண்டு. இப்படி நீங்கள் பாருங்கள், சிங்கள மக்கள் ஒருபோதும் மாகாண சபையை கேட்டது கிடையாது. அவர் தங்களுக்கு ஒரு மாகாண நிர்வாகம் வேண்டும் என்று ஒருபோதுமே கேட்டது கிடையாது. ஆனால் மாகாண ஆட்சி கேட்காத சிங்களவர்களுக்கு 7 மாகாண சபைகள் நீங்கள் ஒதுக்கி இருக்கிறீர்கள். மாகாண எங்களுக்கு ஒரு சமஸ்தியாக வேண்டும் என்று கேட்ட எங்களுக்கு சபை அது வழங்கப்படவில்லை. அதன் பின்பு நாங்கள் பிரிந்து போக வேண்டும் என்றே நிற்கிறோம். அதுவே இறுதி முடிவுமாகும். இப்போது சிங்களவர்கள் கேட்காத மாகாண சபையும் தமிழர்களுக்கு தேவைப்படாத மாகாண சபையும் கொடுக்கப்பட்டதுக்கு பெயர் தான் மாகாண சபை தீர்வு. தமிழர்களுக்கு வேண்டத்தகாத ஒரு மாகாண சபையை கொடுத்திருக்கிறீர்கள். தமிழர்களை அழிப்பதற்கு அது ஏதுவானது. வெளிப்படையாக பார்த்தால் தமிழர்களுக்கு ஒரு நிர்வாகம் இருப்பது போன்றலாம். உட்படையாக பார்த்தால் தமிழர்களை வடக்கிலிருந்து கிழக்கை பிரித்து அழிக்கின்ற ஒரு சூழ்ச்சி வெற்றிகரமாக நிறைவேறி இருக்கிறது. இப்படி பாருங்கள், 1940களின் உட்பகுதியில் ஒரு முறை டி.எஸ். திறநாயக்காவுக்கு ஒரு பிரித்தானிய அதிகாரி ஆலோசனை வழங்கியதாக ஒரு கூட்டு உண்டு. டி.எஸ். திறநாயக்கா சொன்னாராம், தன்னுடைய கவலை ஒரு நாள் தமிழர்கள் வாழுகின்ற வடக்கும் கிழக்கும் இந்தியாவின் மாநிலமாக இணைந்துவிடும், பிரிந்து போய் இணைந்து விடுவார்கள் என்று சொன்னார். அப்போது அந்த ஆங்கில அதிகாரி சொன்னாராம், அந்த கவலையை உனக்கு வேண்டாம். எப்படி என்றால், கிழக்கு மாகாணத்தை கேக் சாப்பிடுவது போல துண்டு துண்டாக சிங்கள காலனைசேஷனால் அப்படியே நீ கபலீகரம் செய்துவிடு. கிழக்கு அல்லாத வடக்கு தமிழர் இந்தியாவுக்கு தேவைப்படாது. அதை இன்னும் கடுமையான சோதனை சொல்லப்பட்டது. கிழக்கு அல்லாத வறண்ட வடக்கு இந்தியாவுக்கு தேவைப்படாது சொன்னார். எனவே கிழக்கை அறுத்துவிட்டால் தமிழருடைய பலம் முழுக்க போய்விடும். நான் இப்போது சொல்லக்கூடிய விடயம் இதுதான். இப்படிப்பட்ட நீண்ட கால சிந்தனையுடன் சிங்களவர்கள் செயல்படும் பொழுது அதன்படிதான் அவர்கள் குடியேற்ற திட்டத்தை ஆரம்பித்தார்கள். கேக் சாப்பிடுவது போல ஒரு முழு கேக்க முழுசா சாப்பிடுறதில்லை, துண்டு துண்டா வெட்டி சாப்பிடுவது போல துண்டு துண்டாக சிங்கள காலனைசேஷனை உருவாக்கி, அது அரச பணத்தில் எங்களின் வரிப்பணத்தில் உருவாக்கி அதனை அழித்தொழித்து விட வேண்டும் என்கின்ற திட்டத்தை அவர்கள் வெற்றிகரமாக நிறைவேற்றி இருக்கிறார்கள். இப்படி செய்கின்ற இந்த திட்டமிடப்பட்ட அரசியலை இந்தியாவினுடைய பொருளாதாரங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நான் சொல்ல விரும்புவது இதுதான். ஈழத்தமிழர்கள் பல இனப்படுவார்களையாக இருந்தால் ஒருபோதும் இலங்கை தீவில் இந்தியாவுக்கு என்று எதுவுமே கிடையாது. இலங்கை தீவில் ஈழத்தமிழர்களின் பலம் எவ்வளவோ அவ்வளவுக்கே இந்தியாவின் பலம் இருக்கும்.
இலங்கை தீவில் முழுக்க சிங்களமயமாக்கப்படுமையாக இருந்தால் முதலில் தமிழகமும் பின்பு தென்னிந்தியாவும் பின்பு முழு இந்தியாவுமே துண்டாடப்பட்டுவிடும். சீனாவுடைய ஏகாதிபத்திய வளர்ச்சியினால் எதிர்காலத்தில் ஏற்பட போகின்ற அரசியல் போக்கினால் இதனை இனியாவது தீர்க்க தரிசனமாக நாம் உணர வேண்டும். எங்களுக்குள் நாங்கள் சண்டையிட்டு நாங்கள் பிரச்சனைப்பட்டுக் கொண்டிருக்கக் கூடாது. தமிழகத்தைச் சேர்ந்த அறிஞர்களுக்கும் தலைவர்களையும் நோக்கித்தான் சொல்கிறேன். இந்தியாவில் இருக்கிற கொள்கைப்பாளர்களையும் நோக்கித்தான் சொல்கிறேன். ஈழத்தமிழ் போராளிகளையும் ஈழத்தமிழ் விடுதலை விரும்பிகளையும் நோக்கித்தான் சொல்கிறேன். நாங்கள் 3 பேரும் எங்களுக்குள் இருக்கக்கூடிய பேதங்களை விட்டுக் கொடுத்து எதிர்காலத்தில் இந்த பிராந்தியம் சீனமயமாக்கப்பட போகின்ற ஆபத்தில் இருந்து இந்த பிராந்தியத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற உணர்வோடு இந்திய அரசும் தமிழகமும் ஈழத்தமிழர்களும் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டிய ஒரு காலம் வந்திருக்கிறது. எங்களுக்குள் விட்டுக் கொடுக்க தவறுவோமையானால், எங்களுக்குள் விட்டுக் கொடுக்க ஐக்கியப்பட தவறுவோமையானால் அனைவர்களும் எதிரியின் காலடியில் வீழ்வோம், அனைவரும் எதிரிகளின் காலடியில் சரணடைவோம். இதனை வரலாறு எப்பொழுதுமே நிரூபிக்கிறது. இந்த சரணாகதி அரசியலில் இருந்து விடுபட வேண்டும் என்றால் 3 தரப்பினரும் சரிவர இந்த பிரச்சனையை நாம் புரிந்தும் செயற்படுத்தவும் வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். இதனை பற்றி நான் மிக விரிவாக இப்போது பேச இருக்கிறேன். இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை திட்டவட்டமாக சிங்கள ஆட்சியாளர்கள் பாரம்பரியமாக இந்திய எதிரிகள். இந்திய ஆட்சியாளர்கள் சொல்வது போல இலங்கை ஒருபோதும் இந்தியாவின் நட்பு நாடு கிடையாது. இப்போது நான் ஒரு அரசியல் வரலாற்று மாணவன் என்ற வகையில் ஈழத்தமிழருடைய வாழ்வோடும் போராட்டத்தோடும் என்னையும் ஒரு அங்கமாக வைத்திருப்பவர் என்ற வகையில் உலகம் முழுவதுமான நியாயத்தினதும் அறிவியல் நேர்மையினதும் நீதியினதும் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற என்ற வகையிலும் நான் சொல்லக்கூடிய விடயம் இதுதான். 1944ஆம் ஆண்டு இலங்கையிலிருந்து ஒரு தூதுக்குழு இலங்கை தேசிய காங்கிரஸ் என்ற அமைப்பு இந்தியாவுக்கு வந்தது. அந்த தூதுக்குழு இந்தியாவுடைய தேசிய காங்கிரஸோடு தம்மை இணைத்துக் கொண்டு இந்தியாவுடைய ஒரு மாகாணமாக இலங்கை முழுவதையும் தாங்கள் மாற்ற தயார் என்று ஏஆர் ஜெயவர்தன தலைமையில் ஒரு குழு இலங்கைக்கு வந்து அப்போது நேரு, வல்லபாய் பட்டேல் போன்ற தலைவர்களை சந்தித்தது. ஏன் இந்திய தேசிய காங்கிரஸில் பார்வையாளர்களாக கூட இருந்தார்கள். நேரு நம்பினார் இலங்கை விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆண்டுகளுக்குள் இந்தியாவின் மாகாணமாக வரப்போகிறது என்று. பட்டேல் நம்பினார் அப்படி நிகழப்போகிறது என்று. ஆனால் இலங்கையின் வரலாறு தெரிந்த ஒருவன் அப்படி நினைக்க மாட்டார். எப்படி நிகழ்ந்தது என்று பாருங்கள். அப்பொழுது பிரித்தானியர்கள் இலங்கைக்கு ஒரு புதிய அரசியல் யாப்பை வழங்குவதென்றும் தாம் போகும்போது இலங்கைக்கு சுதந்திரம் கொடுத்து விட்டு போவதென்றும் தீர்மானம் எடுக்கப்பட்டு போகிறார்கள் என்ற செய்தி வெளியாகிவிட்டது. 45ஆம் ஆண்டு யுத்தம் முடிந்ததும் பிரித்தானியாவிலிருந்து சோல்வரைக்குள் இலங்கைக்கு வருகிறது. இப்போது அந்த குழுவிடம் தங்களுடைய பேரம் பேசும் சக்தியை அதிகரிப்பதற்கு, பார்கெனிங் கெப்பாசிட்டியை டெவலப் பண்ணுவதற்கு ஒரு வழி, நாம் இந்தியாவோடு சேரப்போகிறோம் என்று பயம் காட்டினால் பிரித்தானியர்கள் தாங்கள் கேட்பதெல்லாம் தங்களுக்கு கொடுப்பார்கள் என்று சிங்கள தலைவர்கள் கணக்கு போட்டார்கள். அப்படி கணக்கு போட்ட சிங்கள தலைவர்களுள் ஒலிவர் குணதிலக முதன்மையாக பின்னாளில் இலங்கையினுடைய ஆள்வதியாக இருந்தவர், கவர்னராக இருந்தவர். டி.எஸ். சரணாயக்க, ஒலிவர் குணதிலக, ஜி.ஆர். ஜெயவர்தன, இந்த தலைவர்கள் சரிவரவே கணக்கு போட்டார்கள். பிரித்தானியாவுடன் பார்கெனிங் கெப்பாசிட்டியை, பேரப்பேசும் சக்தியை வளர்ப்பதற்கு பொருத்தமான வகையில் இந்தியாவை ஏமாற்றினார்கள். நாங்கள் உங்களோடு சேரப்போகிறோம் என்று நம்பினார்கள் இந்திய தலைவர்கள். இரவோடு இரவாக ரகசியமாக இலங்கை ஒப்பந்தம் செய்யும் என்று ஒருபோதும் இந்திய தலைவர்கள் கனவு கூட கண்டது கிடையாது. 47ஆம் ஆண்டு இலங்கையை பிரித்தானியாவுக்கு ராணுவ தளமாக ஒப்படைக்கிறது என்கின்ற 3 தளங்களை இருக்கப் போகின்றன. பிரதானமாக திருவண்ணாமலையில் கடற்படை தளம், கட்டுநாயக்கா விமானப்படை தளம் இவை வழங்கப்படுவதாக கையெழுத்தாகிறது. இப்போது இந்தியா செயலற்று போய் கிடக்கிறது. ஏனென்றால் அந்த காலத்தில் இந்தியாவில் இந்து முஸ்லிம் கலவரத்தினால் இரத்தக்காரியினால் இந்தியா இரத்தத்தில் தோய்ந்து போய் கிடக்கிறது.
இந்நாட்களில் ஜெனரல் வைத்தியா, சீதாராம் எல்லோரும் சொல்கிறார்கள், நாம் இலங்கை மீது ராணுவம் நடவடிக்கை மூலம் இலங்கை ஒரு மாகாணமாக இணைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இதனை சிங்கள அறிஞரான பேராசிரியர் எஸ்.டி. படிகார இண்டோ-சிலோன் ரிலேஷன்ஸ் என்ற புக்கில் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். இந்த நூல்தான் இன்றைய இலங்கையினுடைய வெளியுறவு கொள்கையினுடைய வேதாகமம். இந்த நூலின் அடிப்படையில் தான் இலங்கையினுடைய வெளியுறவு கொள்கை வகுக்கப்படுகிறது. இந்த நூல்தான் இலங்கையின் வெளியுறவு கொள்கையினுடைய அடிப்படை. அது இந்திய எதிர்ப்பு கொள்கையை உயிர் மூச்சாக கொண்ட நூல். அப்படி ஒரு சிங்கள பேராசிரியருடைய வரவோடு தெளிவான இனவாத கண்ணோட்டத்தை இலங்கையினுடைய வெளியுறவு ஃபாரின் பாலிசி மேக்கிங் பெற்றுக்கொண்டது. அதற்கு முதலே சிங்கள தலைவர்கள் அதை புத்திசாலித்தனமாக டிசைன் பண்ணிவிட்டார்கள், வடிவாக டிசைன் பண்ணியிருந்தார்கள். இப்படி பார்க்கும்போது எங்களுக்கு ஒன்று தெரியும், இலங்கை இந்தியாவை எப்படி ஏமாற்றி தன் தேவைக்கு பயன்படுத்துவது என்பதில் அவர்கள் மாஸ்டர் பண்ணி இருக்கிறார்கள். எப்படி என்றால், யானைக்கு புயம்பலம், எலிக்கு வளைபலம். சிங்களவர்கள் நினைக்கிறார்கள் தாங்கள் சுண்டலி போல, தங்களோட பலம் வளைதான். எனவே அவர்கள் தந்திரத்தின் மீது அக்கறை செலுத்துகிறார்கள். அவர்கள் புயபல பராக்கிரமத்தில் அவர்கள் அக்கறை செலுத்தவில்லை. அவர்கள் தந்திரோபாயத்தின் மீது தங்களை கட்டி எழுப்பி இருக்கிறார்கள். அந்த தந்திரோபாயத்தின் மீது அவர்கள் செய்வர வெற்றி பெறுகிறார்கள். இலங்கையின் வெளியுறவு கொள்கையின் வரலாறு என்பது இந்தியாவை தொடர்ச்சியாக தோற்கடிக்கும் வரலாறாக உண்டு என்பதை ஈழத்தமிழர்களும் இந்திய தலைவர்களும் இந்திய கொள்கையாளர்களும் அறிஞர்களும் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் இலங்கையை இந்திய வெளியுறவு கொள்கை எந்த இடத்திலும் வெற்றி பெற்றது கிடையாது. ஆனால் இனி வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எனது கொள்கை. இதற்கு நாங்கள் ஐக்கியப்பட்டு செயற்பட வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம். இப்போது இதனை பின்வருமாறு பாருங்கள். காலத்துக்கு காலம் இலங்கையில் இந்தியாவுக்கு பிரச்சனை ஏற்படும் பொழுது சிங்கள தலைவர்கள் ஓரடி பின்னால் ஈரடி முன்னால் என்று அவர்கள் காலடி எடுத்து வைப்பார்கள். சிறிய விட்டுக் கொடுப்புகளை செய்யும் போது அந்த விட்டுக் கொடுப்புகளுக்குள் இந்தியாவுடைய கொள்கை வகுப்பு அப்படியே கரைந்து போய்விடுவதை வழக்கம். இப்படிப்பட்ட நிலைமைகளை சரிவர உணர்ந்து கொண்ட நிலையில் தான் அவர்கள் இப்போது தாங்கள் இந்த மாகாணாட்சி என்கிற ஒரு சதியை திறம்பட செய்திருக்கிறார்கள். நான் இந்த சபையிலே மாகாணாட்சியை எப்படி நிறைவேற்றி சூழ்ச்சிகரமாக எப்படி ஈழத்தமிழர்களை இந்தியாவை வீழ்த்தி இருக்கிறார் என்பதை நிச்சயமாக தெளிவாக நான் சொல்லி வைக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு உண்டு. மாகாண சபையை இலங்கையில் இன்ட்ரோடியூஸ் பண்ணிய போது, அறிமுகப்படுத்திய போது, அரங்கேற்றிய போது வடக்கு கிழக்கின் தற்காலிக இணைப்பு என்று சொன்னார்கள். ஆனால் பேச்சுவார்த்தையின் போது வடக்கு கிழக்கு நிரந்தர இணைப்பு என்று தமிழ்தரப்பில் சொல்லப்பட்டது. இப்போது வடக்கு கிழக்கு இணைக்கப்படுகிறது. இணைக்கப்பட்ட வடக்கு கிழக்கை இந்தியா வியாபாரத்தில் இணைத்திருக்கிறார். இப்படித்தான் இந்தியாவின் கண்ணுக்கும் உலகின் கண்ணுக்கும் தெரிகிறது. ஆனால் இணைக்கும் பொழுது தேயாரும் சிங்கள புத்திஜீவிகளும் சிங்கள அறிஞர்களும் சிங்கள ராஜதந்திரிகளும் மிக சாதுரியமாக நினைத்திருக்கிறார்கள். எப்படி என்றால், நாடாளுமன்றத்திற்கூடாக இணைக்கப்பட வேண்டும் என்பதே சட்டபூர்வமானது. அப்படி இணைக்காமல் தேவாரதன அரசின் மூலமாக வடக்கை கிழக்கை இணைத்தார். கெசட் நோட்டிபிகேஷன் மூலமாக இந்தியாவினுடைய புயம் ஓங்கி இருக்கும் போது இலங்கை அரசு பின்வாங்கிக் கொண்டு போனது. அப்போது தற்காலிக இணைப்பு கெசட் நோட்டிபிகேஷன் என்பதை அப்படியே வைத்திருந்தார்கள். அனைத்து சிங்கள தலைவர்களும் இதை தெரிந்துதான் செய்தார்கள். பின்பு ஈழத்தமிழர்களுக்கு இந்தியாவுக்கு இடைவெளி ஏற்பட்டுவிட்டது. யுத்தம் நிகழ்கின்றது. இந்தியாவுக்கு ஈழத்தமிழர்களுடைய பகமை உருவாகிவிட்டது. இந்த பின்னணியில் அவர்கள் வடக்கையும் கிழக்கையும் பிரிப்பதற்குரிய தருணம் வந்துவிட்டது என்று கண்டார்கள். அப்போது ஒரு சாதாரண நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் வடக்கு கிழக்கு இணைக்கப்பட்டது பிழை என்று நீதிமன்ற தீர்ப்பு சொல்லவே இல்லை. வடக்கு கிழக்கு இணைக்கப்பட்ட முறை பிழை என்று தான் சொல்லியிருக்கிறது. அது ஒரு கெசட் நோட்டிபிகேஷன் மூலம் இணைத்தது பிழை என்று தான் சொல்லியிருக்கிறது. ஆரம்ப பிழை விட்டது
ஜெயவர்தன இலங்கை ஜனாதிபதி சிங்கள தலைவர். தமிழ் தரப்பில் இந்த பிள்ளை இழைக்கப்பட்டதோ கிடையாது. அந்த பிள்ளையை கவனிக்க வேண்டிய பொறுப்போ அந்த ஒப்பந்தத்தோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு உண்டு, அது இந்திய அரசுக்கு உண்டு. ஆனால் வடக்கு கிழக்கு பிள்ளையாக இணைக்கப்பட்ட பின்பு அது இணைக்கப்பட்டது பிள்ளை என்றுதான் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதே தவிர இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின்படி வடக்கு கிழக்கு தற்காலிக இணைப்பு பிழை என்று இதுவரை கிடையாது. அப்படி என்றால் என்ன செய்யலாம்? இன்றைய ஜனாதிபதி நாடாளுமன்றத்துக்கு அறிவிப்பதன் மூலம் வடக்கு கிழக்கு இணைக்கலாம். ஒரு தடை சாதாரண பெரும்பான்மை வடக்கு இணைக்க முடியும். ஏன் நினைக்கல? ஏன் நினைக்கல? இப்படித்தான் அவர்கள் தாங்கள் உருவாக்கிய அந்த வடக்கு கிழக்கு மாகாணம் என்பதற்குள் தங்களுக்கு தேவையான ஓட்டையை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த ஓட்டையை உருவாக்கி அந்த ஓட்டைக்குள்ளால் இந்தியாவை ஏமாற்றி இந்த பெரிய நாடு, இந்த பெரிய இன்டெலெக்சுவல்ஸை கொண்ட நாடு, விஞ்ஞானிகளையும் தலைவர்களையும் கொண்ட நாடு, இவ்வளவு பேரை ஏமாற்றி தலைவர்களை மட்டுமல்ல ஜேர்னலிஸ்டுகள், ஊடகங்கள் இவை அனைத்துடைய கண்ணுக்குள்ளும் மண்ணை தூவிவிட்டு அவர்கள் இந்த அரசியல் யாப்பை அரங்கேற்றி வடக்கு கிழக்கு திணித்திருக்கிறார்கள். இந்த அநீதியான செயலை, இந்த அறிவிற்கு முரணான செயலை, இந்த இன அழிப்பு நடவடிக்கையை யார் ஒருவன் நியாயப்படுத்த முடியும்? நான் தகவல் கூடாக மட்டும்தான் பேசுகிறேன், அறிவிக்கூடாக மட்டும்தான் பேசுகிறேன். எந்த வகையிலும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு கூடாக இந்த கருத்துக்கள் எதையுமே சொல்லவில்லை. நான் சொல்வது அனைத்தும் உங்களுக்கு தகவல்களும் விளக்கங்களும் வியாக்கியானங்களும் மட்டுமே. நீங்கள் எந்த தவறுகளையும் காண முடியாது, எந்த தவறுகளையும் காண முடியாது. இப்படி பார்த்தால் அநீதி இழைக்கப்படுகின்ற மக்கள் எப்படி இருக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியும்.